திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்தை தொடர்ந்து அடுத்த சர்க்கத்தில் அடுத்திருப்பவராகிய கழற்றறிவார் நாயனாருடைய பெருமைகளை பேச இருக்கிறோம். அதை திருத்தொண்ட தொகையில் உமைபங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டற்கு அடியேன் கார் கொண்ட கொடைகழற்றறிவார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை சொல்லுகின்றது. கீழே திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் 88வது பாடலில் இந்த புராணத்துக்கு தோற்றுவாய் செய்து கொள்கிறார் பெரிய புராணத்தில் சேகரார் சுவாமிகள். ஆறு முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரியமுதா ஊரிலாத தனி புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுதூட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேல் கொண்டு பிற உயிர்கள் வேறு கழறிற்று அறிவார்த்தம் பெருமை தொழுது விளம்புவாம் என்று திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு வேறு கழறிற்று அறிவார்த்தம் பெருமை தொழுது விளம்புவாம் என்று கழற்றறிவாருடைய பெருமைகளை சொல்லுகின்றார். இவர் கழற்றறிவார் என்றே அவருக்கு ஏன் பெயர் வருகிறது? அடுத்தபடியாக இருப்பது கார்கொண்ட கொடைக்கழற்றறிவார். அப்போது இவருடைய பெயர் சேரமான் பெருமாள் நாயனார் பொதுவாக அறியப்படும் பொழுது கழற்றறிவார் என்று அறிவதற்கான காரணம் என்ன? இவற்றையெல்லாம் நம்ம இனி சிந்திக்க இருக்கிறது இருக்கு. அப்படி புராணத்துக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய வழக்கம் வழிநூலையும் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த திருத்தொண்ட தொகை வரியில் இருக்கக்கூடிய விளக்கங்களையும் அதற்கு அடுத்தது திருத்தொண்ட திருவந்தாதி என்கின்ற வகைநூலுடைய விளக்கங்களையும் பார்ப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அதன்படியில் திருத்தொண்ட தொகை வரி திருத்தொண்ட திருவந்தாதியில் 2 பாடல்களில் இது வரைக்கும் நம்ம முக்கியமான சில நாயன்மார்களுக்கு மட்டும் எல்லா நாயன்மார்களும் முக்கியமானவர்கள் தான். சிலருடைய சரித்திரம் கொஞ்சம் பெரிதாக இருக்கும், சில கூடுதல் சம்பவங்களோடு இருக்கும் என்பதனால் அந்த நாயன்மார்களுக்கு 2 பாடல்களில் திருத்தொண்ட திருவந்தாதியில் அவருடைய சரித்திரங்களை விளக்கி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். ஞானசம்பந்த பெருமானாருக்கு 2 பாட்டு, அப்பர் சுவாமிக்கு 2 பாட்டு இருக்கும். அதே போல் இங்கு கழற்றறிவார் நாயனாருக்கு 2 பாடல்கள் மூலமாக இவருடைய சரித்திரத்தை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அள்ளி செய்கின்றார். அதில் திருத்தொண்ட தொகை கார் கொண்ட கொடைக்கழற்றறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கார் என்பது மேகத்தை குறிக்கிறது. மேகம் எப்படி கொடை வழங்கும், அதனுடைய பெருமை என்ன என்பதை பார்த்தோமானால், மேகமானது முள்ளிடத்தும் பெய்யும், கல்லிடத்தும் பெய்யும், மலையிடத்தும் பெய்யும், கடலிடத்தும் பெய்யும், நல்ல இடத்துலையும் பெய்யும். எந்த பாகுபாடும் இல்லாமல் மேகம் மழை பொழியும். அதுபோல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இவர் அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர், கொடை சிந்தனை உடையவர். அடியவர்களுக்கு கொடுத்தா அது கொடை இல்லை, அன்பர்களுக்கு பொதுவானதுக்கு தான் கொடை. அடியவர்களுக்கு செஞ்சால் அதுக்கு மாகேஸ்வர பூஜைன்னு பேர். அதனால் கொடை சிந்தனை உடையவராக இருக்கிறார். அதோடு கூடவும் இவர் மாகேஸ்வர பூஜை செய்யக்கூடிய அடியவராகவும் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கார்கொண்ட கொடை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? மழை போல கொடுக்கிறார். அதனால் கார்கொண்ட கொடைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கார் போல கொடுக்கல, கார் எப்படி கற்றுக்கொண்டது கொடுப்பதற்கு இவரை பார்த்து கற்றுக்கொண்டதுன்னார். கார் கொண்ட கொடைன்னு அர்த்தம், எல்லாருக்கும் எப்படி ஒரு சமமாக கொடுக்க வேண்டும் என்பதை மேகம் எப்படி கற்றுக்கொண்டதா, இவரிடத்திலிருந்து தான் மேகம் கற்றுக்கொண்டதுன்னார். கார் கொண்ட அப்படின்னு அர்த்தம். இவருடைய தன்மையை மேகம் எடுத்துக்கொண்டு தான் அப்படி உருவகம்னு பேர். இதுக்கு பேர் ஓமை உருவகம்னு 2 உண்டு. தாமரை முகம் அப்படின்னா ஓமை, தாமரை போன்ற முகம்னு அர்த்தம். முகத்தாமரைனா முகமே தாமரையாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ தாமரை முகம்னா தாமரை போல் முகம் இருக்குன்னு அர்த்தம். முகத்தாமரைனா முகத்தை போல தான் தாமரையே இருக்குன்னு அர்த்தம். எனக்கு புரியுதா இல்லையா? பொதுவாக தாமரை போல் முகம் இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். தாமரை போல் கண்ணு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்? தாமரைப்பூ அகண்டு இருக்கும், விரிந்திருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் அது போல் முகம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தாமரைப்பூ அழகே எப்படித்தான் இருக்கான், அந்த முகத்தை போல தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்களா? அப்போ முகத்தாமரைன்னு சொன்னால் அதுக்கு உருவகம்னு பேர். அதுபோல் அந்த கார் கொண்ட என்னும் பொழுது கார் எதை கொண்டது? சேரமான் பெருமாள் நாயனாருடைய கொடைத்தன்மையை அது எடுத்துக்கொண்டது, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது அப்படின்னார். அப்படி கார் கொண்ட கொடை கழறிற்று அறிவார்னார். கழறிற்று அறிவார் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது கீழே சொன்னார், வேறு பிற உயிர்கள் வேறு கழறிற்றுனார்.
இந்த கழறுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லுதல்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல நினைத்தல்னு பொருள் வருகிறது. வேறு உயிர்கள்னால் தன்னில்லாத வேறு உயிர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பு, வேறு உயிர்கள்னு சொல்லும் பொழுதுக்குள்ளே உள்ள துணி என்ன சொல்லுங்கம்மா? வேறு உயிர்கள்னு சேக்கநாடு சாமி சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை. இதிலேருந்து என்ன தத்துவம் வெளிப்படுகிறது? உயிர்கள் பல என்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது என்றும் அது கடவுளிலிருந்து வேறுபட்டது என்றும் பதிபசு பாச உண்மை எடுத்து காண்பிக்கிறார் இல்லையா? ஏகான்மவாதத்துக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த குள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ ஏகான்மவாதியால் வேறு உயிர்னு சொல்ல முடியுமா? கொள்கை உண்டா அவங்கள்ட்ட? இல்லை. ஆமாம். அவள் ஒவ்வொரு உயிர்களுடைய தன்மையையும் அவருடைய மனது என்ன, அது என்ன நினைக்கிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதை இவரால் அறிந்து கொள்ள முடியும், பேசுகிறத தெரிந்து கொள்ள முடியும். நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுங்கப்போ, அந்த சக்தி மூலமாக நமக்கு எதுக்கு இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அல்லது மனசில் பல நினைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சிருதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இவ்வளோலாம் நிம்மதியாக வாழ முடியாது. யாரை நம்ம நம்ப முடியும்? முதல்ல யாரை நம்ம இவங்க தான் நம்மளுடைய தெய்வம், குலதெய்வம், இவங்க தான் நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்கிறோமோ அவங்க உள்ளுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு இல்லையா, உள்ளபடியே இது ஒரு வரம் போல தான் தெரியுது. ஆனால் இது வரமா, இது வரமா இல்லையாங்கிறத யார் தீர்மானிக்கிறோம்? கூட இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கிறோம்ப்பா இல்லையா? விவேக்கு ஒரு படத்தில் மனசில் நினைக்கிறவங்களாம் அப்படிதான் தெரியும். அவர் என்ன பாடுபடுறாருல நம்ம பார்க்குறோம். ஆனால் நாயனாரை சுற்றி எல்லாரும் எப்பேற்பட்ட பலதரப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரை நினைக்கிறது இவர் நடந்துருப்பார். இதில் என்ன தெரியுது? இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் நினச்சா தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போல் இருக்குது. இதில் உட்காந்து எதுக்கு உட்காந்து அத்தனை பேர் மனசில் நினைக்கிறது பூரா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு நான் இப்போ என்ன பண்ண முடியும்? என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ இவர் நினைச்சா இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இவருக்கு கிடைச்சிருக்கும். ஆமாம் ஆமாம், விருப்பப்பட்டால் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பவரை அப்படிங்கிற மாதிரி அது தோணும், இருக்கலாம்னு எனக்கு தோணுது மனசுக்குள்ளே இல்லையா? இல்லைனாக்கா ரொம்ப மோசமாக போயிருந்துருக்கு. ஆமாம் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கூட மனைவியோ பிள்ளையோ தந்தையோ தாயோ ஒரு கணமாவது நம்ம மனதுக்குள்ளே ஆமாம் இது ஒன்று வந்துட்டு அப்படின்னு நினைக்காமல் இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி யாராக இருந்தாலும் நம்மளுடைய நினைகளை நினைக்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு தடவை தெரிஞ்சாலும் நீ மனசுக்குள்ளே என்ன வெளியில் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்காது. உன்னை தவிர்த்து நான் ஒன்றுக்கு நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறது வெளியில் தெரிஞ்சு போச்சுன்னா வெளி வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். நீ உள்ளூர் அப்படி நினைத்து கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி கொண்டு இருக்கிறாயின்னு நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து வரும் நிம்மதியான வாழ்க்கை? சாமி நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கார். யார் மனசில் யார் என்ன நினைக்கிறது யாருக்கு தெரியாமல் எடுத்து போச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். உலகத்தில் ரகசியம்னு ஒன்று கிடையாது முதல்ல இல்லையா? ரகசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது மனுஷங்களுக்கு, விலங்குகளுக்கு நினைக்கிறதுலாம் மனசில் தெரிஞ்சதுன்னா, இப்போது நம்ம ஒரு தனியாக இருக்கிறோம், ஒரு அறையில் இருக்கிறோம், இல்லை ஒரு தனிப்பட்ட இடத்துல இருக்கிறோம், நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மனிதர்கள் யாரும் பார்க்க இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் என்னென்ன காரியம் வேணாலும் நம்ம செய்வோம். ஆனால் நம்மளை சுற்றி 14 சாட்சிகள் எப்பொழுது உண்டுன்னு சொல்லுகிறது சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல் இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறத அது இல்லாமல் பார்த்து அது நம்மளை பற்றி மனசில் என்ன கேவலமாக நினச்சிட்டு இருக்குங்கிறத நமக்கு தெரியாமல் இருந்தே என்ன பண்ணுறது இப்போ இல்லையா? அதனால் பிற உயிர்கள்னார். அதனால் இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? அக்சஸ்மெண்ட் இருந்தால் வேணும்னா அக்சஸ் பண்ணிப்பார் இந்த பவரை அப்படின்னு எனக்கு தோணுகிறது. அப்படி இருக்காது தான் இதை பயன்படுத்திக்க முடியும். அப்படி இல்லைனா இது வரமாக அமையாது இல்லையா? ஒரு அரசனாக இருக்கும் பொழுது மற்ற காரியங்களில் செயல்படுத்த முடியாதுங்கிறதுனால தேவைப்பட்ட ஒரு கேஸ் வருது விசாரிக்கணும் அப்படின்னா அவன் மனசில் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானாங்கிறத அப்படி வச்சுப்பார். அப்படிங்கிற அதை பற்றின விவரங்களை நம்ம பிறகு பார்க்க இருக்கிறோம். ஏன்னா புராணத்தில் வருது அதோடைய டீட்டெயில்ஸ்லாம். அப்போது கார்கொண்ட கொடை கழறிற்று அறிவார்க்கும் அறியேன், அறிவார்க்கும் அப்படின்னார். கழறிற்று அறிவார்னா சொன்னதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவராகிய அந்த நாயனாருக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்னார். இதில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமோ? இந்த வரியை சுந்தரமூர்த்தி சாமி பாடும்போது இந்த கழறிற்று அறிவார் நாயனார் ஒருத்தர் இருக்காருங்கிறது அவருக்கு தெரியாது. சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்ட தொகையில் இந்த வரியை அவர் பாடும்பொழுது கழற்றறிவார்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி சாமி தெரியாது, அனுபவத்தில் தெரியாது. அவர் ஞானி, அவர் ஜீவன்முத்தர், அதெல்லாம் விடுங்க. உலக வாழ்க்கையில் அவர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவருக்கு ப்ராக்டிக்கலாக என்ன கிடையாது, தெரியாது. ஆமாம், இது தெரியாது. இவருடைய ஏற்கொண்டு கலிக்காம நாயனாரையும் தெரியாது, இந்த கழற்றிவார் நாயனாரையும் தெரியாது. இந்த கழற்றிவார் நாயனாரை இவரும் சேர்ந்து தான் முத்திக்கு போகிறாங்க வரும் தெரியாது. 2 பேரும் உடலும் உயிருமாக இருக்க போகிறார்கள் என்பதும் தெரியாது.
திருவுருளால் திருவுருள் நடத்துது உள்ளிருந்து எனதுரை தனதுரை சாமி அறிவிக்க வருது, அவ்வளோதான். பழுதிலே எழுது மொழி தமிழ்வரகன் அப்படின்னார் ஞானசம்பந்தர். உள்ளிருந்து சுவாமி அறிவிக்க அறிவிக்க வார்த்தை வந்துக்கிட்டே இருக்க வெளில, அவ்வளோதான். அப்படி தான் பதிகங்கள் எல்லாமே. அது திருத்தொண்ட தொகையோட தெய்வீக அமைப்பு. அப்போ திருத்தொண்ட தொகை எப்போ பாடப்பட்டது? கிட்டத்தட்ட ஒரு 700வது வருஷத்தில், கிபி 700 சொச்சத்தில் பாடப்பட்டிருக்கு. சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டம் அதுதான் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் திருத்தொண்ட தொகை பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி, பாடிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நம்பியாண்டார் நம்பிகள் வராங்க. அப்போது ஒவ்வொருத்தையும் ஒரு பாட்டாக பாடிட்டு போயிடுறாங்க. பின்னாடி ஒரு 600 வருடம் கழித்து, திருத்தொண்ட தொகை பாடப்பட்டு 600 வருடம் கழித்து தான் தோராயமாக சேக்கடார் சாமி வந்திருக்காங்க, புராணம் பாடுறாங்க. புராண இலக்கணம் என்பது என்ன? அதுக்குன்னு லட்சணம் இருக்குது. காப்பிய இலக்கணம்னு. பெரிய புராணம் ஒரு காப்பிய நடையில் அமைந்த இலக்கியம்தான். அதுக்கு ஒரு தலைவன் இருக்கணும், தலைவனுக்குரிய தலைவிகள் இருக்கணும், இருவருக்கும் இடையில காதல் காட்சிகள் இருக்கணும், இயற்கை புரட்சி இருக்கணும், இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மக்கட்பேறு பெற வேண்டும், குழந்தை பேர காட்சி இருக்கணும், சண்டை போட்டுக்கணும், ஊழல் இருக்கணும், கூடல் இருக்கணும், போர் காட்சி இருக்கணும், பாடல்கள் இருக்கணும், வழிபாடு இருக்கணும். ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படத்தில் என்ன இருக்கணும்பாங்க எல்லாரும்? நல்ல பாட்டு இருக்கணும், நல்ல ஃபைட் இருக்கணும், ஒரு காதல் காட்சி இருக்கணும், ஒரு திருமண காட்சி இருக்கணும், நிறைவில் சுபம் அப்படின்னு முடியணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், த்ரில்லர் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இருக்கக்கூடாதா? தூது இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இது ஒரு படத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் இருக்கிற அத்தனை காட்சிகளையும் தனித்தனியாக பண்ணால் அது குறும்படம்னு பேர். குறும்படத்தில் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெரும் படம் திரைப்படத்தில் எல்லா சுவைகளும் கலந்துருக்கணும். அதுபோல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளை தனியாக எடுத்து பேசினா அதுக்கு பிரபந்தம், சிற்றிலக்கியம்னு பேர். பள்ளு, உறவஞ்சி, தூது, பிள்ளைத்தமிழ், இப்படிலாம் இது எல்லா இலக்கிய அமைப்புகளையும் உள்ளடக்கி கொண்டு ஒரு பெரிய நூலாக பாடப்பட்டால் அதுக்கு காப்பியம்னு பேர். காப்பிய இலக்கணம் அப்படித்தான் பெரிய புராணம், ராமாயணம், கம்பராமாயணம் முதலியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய புராணம் ஒரு காப்பியம். இந்த காப்பியத்துக்கு தலைவன் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தான் தலைவனாக, அதாவது தலைவனா ஹீரோன்னு அர்த்தம். அவரை தான் ஹீரோவை வச்சு அவரோட ஹீரோயிசத்தை தான் அதில் பாடியிருக்கார். அப்போ வில்லன் யார்? ஹீரோ தான் வில்ல இருக்கணும் இல்லையா? வில்லன் யார்? அப்போ சாமி தான் வில்லன், வேறு யாரும் வில்லன் கிடையாது, சாமி தான் வில்லன் இல்லையா? அதனால் அப்படி சுந்தரமூர்த்தி சாமியோடைய சரித்திரத்திலே அவர் பண்ணியிருக்கார். பிழையுலன பொறுத்திடுவர் என்றடியன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என் கண்மறை பித்தாய் குழைவிரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன உழையுடையான் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே இடையறியேன் தலையறியேன் எம்பெருமான் சரணம் என்பேன் நடையுடையான் நம்மடியான் என்றிவற்றை பாராதே விடையுடையான் விடநாகன் வெண்ணீட்டன் புலியின் தோல் உடையுடையான் எனை உடையான் உளம் போகிறேன் என்றானே. சாமி அழுகுறார். நான் என்னையா பண்ணேன்? உன்னை தவிர்த்து எனக்கு என்னையா தெரியும்? செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரணம் என்பேன். நான் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்த அடி எப்படி வைக்கணும் எனக்கு தெரியாது. உன் திருவடியை தெரிவித்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறார் சாமி. செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரணம் என்பேன் பொய்யடியேன் பிழைத்திடனும் பொறுத்திட நீ வேண்டாவோ. நான் தப்பு பண்ணாலும் நீ பொறுத்துக்கணும் இல்லையா? அதனுடைய கடன், தங்கடன் அடியேனை தாங்குவதல்ல போனார். பொய்யடியேன் பிழைத்திடனும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையரவா இங்கிருந்தாயோ என்னை. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை வாவென்று அழைத்து வண்ணமுலை தரும் தாய் போன்ற பெருமானாக இருக்கக்கூடியவன் அவன் என்னை இளம் போகிறேன்றான். பையரவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான். ஒருத்தரை நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவர் நம்மளை ஏன்னா நீ உனக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு விட்டு போனால் அது என்ன வழியாக இருக்கும்? அது சொல்கிறார் சாமி. அங்கே பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உலோம் போகிறேன்றானே ஏ அப்படி பாடுறார். காரணம், யாருக்கிட்ட நம்ம நெருக்கமாக ஃபீல் பண்ணுறோமோ அவங்களே நம்மளை வேறான்னு தள்ளக்கூடிய அந்த நிலையை சுந்தரமூர்த்தி சாமி அந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இறைவனை தவிர்த்து நமக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா அதை கடைசியில் சொல்கிறார். மான் திகழும் சங்கிலியை தந்து வரு பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தான் ஈன்றவனே உலகமெல்லாம் ஈன்றவனே என்றுரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண் கோயில் இங்கிருந்தாயோ என்ன
ஊன்றுவதோர் கோளருளி உலோம் போகிறென்றானே. ஏ பாயிண்ட் வச்சார் சாமி. இந்த நீ தாயே அந்த வேலையை பார்த்து விட்டேன்னார். சண்டை நடக்கும்போது எதிராளி நல்லவங்க போல் நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க செய்கிறது தப்பை சுட்டி காமிச்சணும்னு வச்சிங்களேன், கொஞ்சம் இறங்கி வருவாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? அப்போது மான் திகழும் சங்கிலியை தந்து, நீ தான் கொடுத்த மான் திகழும் சங்கிலியை தந்து. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? வேணான்னா வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை அப்படி செய்யாதானே செய்யாதுன்னு சொல்லியிருக்கலாம். சாமி தான் அந்த வேலையை பார்த்தார். எனக்கு இந்த பொண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இல்லைடா உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது, ஒழுங்காக இருந்துரு அப்படின்னா சொல்லியிருந்தால் பேசாமல் இருந்திருக்க போகிறேன். அதை விடல, ஒத்துக்கல, அது சொல்லலை. சரி, சங்கிலிக்கிட்ட போய் கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கலாம்? அவள் கேட்டா இல்லையா, திருவாரூர் போவாரேன் என்ன செய்கிறதுன்னு. சரிம்மா நான் கேட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட தான் அட்லீஸ்ட் கன்சல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா திருவாரூர் போனால் போகட்டுமா, நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருன்னு அவட்டையாக சொல்லியிருந்துருக்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் அவன் உனக்கு ஒரு சூழரைப்பான்னு நீயே சொல்லி வச்ச. சரி சூழரைக்கலாம் அப்படின்னா அடுத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ என்ன பண்ணு, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத என்ன ஐடியா கொடுத்துருக்கலாம். ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அந்தளவுக்கு உரிமை இருக்குது 2 பேருக்கு இடத்துல. சாமியே போய் நான் மகிழ் மடத்தில் இருக்க மாட்டேன், மகிழ் மடத்தில் இருப்பான், நீ அங்கே வந்து வாங்கிக்கோன்னேன். இப்போ எல்லா வினைக்கு நீயே காரணமாக இருந்து கொண்டு இப்படி பண்ணுகின்றாயே அப்படின்னு கேட்டார். அதை மாந்து கழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம் தோன்றாருள் செய்தளித்தாய். தந்து வரும் பயன்கள் எல்லாம் இப்படி கண்டு தெரியாத போன பயனுக்காரன் நீ தான்னார். சொன்னோடனே சாமி ஊன்றுவதோர் கோளரளி உலோம் போ அப்படின்னாரு. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டானே சுந்தரல் அப்படிலாம். சாமி ஊன்றுவதோர் கோளரளி உலோம் போகிறென்றாலே அப்படிலே. ஏறாரும் பொழில வெண்பாக்கடங்கொண்ட காராரமிடற்றானை காதலித்திட்டு அன்பினோடும் சீராரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையாவல் வினைதானேன்னு சாமி சொன்னார். கடைசியில் ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையாவல் வினைதானே. நம்ம கண்டு தெரியாமல் நமக்கு ஏன் போச்சு தெரியுமா? நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணதுனால, சத்தியம் பண்ணதுனால இதெல்லாம் காரணம்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற சாமி சிதம்பரம் சாமி சொல்கிறார். பத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன், பத்திமயோ அடிமயோ கைவிடுவான் பாவியேன். என்னுடைய பத்திமையை அடிமையும் கை விட்டுட்டானா, நான் ஒழுங்காக சாமியை கும்பிடுறது இல்லைன்னா அதான் என் கண்ணை பிடிக்கிட்டார். அவருக்கே கண்ணை பிடுங்கினா நமக்குலாம் என்னத்தை பிடுங்குவார்? எல்லாத்தையும் பிடிக்கிடுவார் இல்லையா? பத்திமையோ அடிமையோ கைவிடுவான் பாவியேன். பொத்தின நோய், பொத்தின கண்ணு தெரியா போச்சு. அது இதனை பொருள் அறிந்தேன், போய் தொழுவேன், போய் தொழுவேன், தொழுது பெற்றுக்கொள்ளுவேன், திருவாரூரை தொழுது பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் சாமி. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த பெருமானாருக்கு இந்த திருத்தொண்ட தொகை அருளி செய்யும் பொழுது அவருடைய அந்த இவர் தான் அந்த பின்னாடி ஹீரோவாக வச்சு இந்த புராணம் பாடப்பட போகிறது என்பதை சாமியை திட்டமிட்டு வச்சுருக்கார் திருத்தொண்ட தொகையை. இதில் இவருக்கு சுந்தரமூர்த்தியை ஹீரோவாக வச்சு புராணம் பாடணும் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மு சேக்கரார் சாமி கிரியேட் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்களா? அதுக்கான ஏதுக்கெல்லாம் சாமி திருத்தொண்ட தொகையில் வச்சுட்டார். முன்னாடியே திருத்தொண்ட தொகையை வச்சு தான், அதுதான் அதுக்கான வழிநூல். பெரிய புராணம் பாடுறதுக்கான வழிநூல் திருத்தொண்ட தொகை தான். புராணம் பாடினா காப்பியம் பாடணும், பெரிய காப்பியமாக தான் பாடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக இருந்ததுன்னா அந்த கதையை ஆரம்பத்துலேருந்து எடுத்து இந்த ஹீரோ இங்கே பண்ணார், அதை பண்ணார், இது பண்ணார், அப்படி கடைசியில் கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஆனால் இங்கே 72 ஹீரோ இருக்காங்க. இங்கே 72 பேரோட கதையை இந்த புராணத்தில் வைக்கணும். இது எப்படி வைக்கிறது? அது சிரமமாக இருக்குது. சேக்கரார் சாமிக்கு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா சாமி உள்ளே வச்சுருக்கிற ட்ரிக்கு தெரியுது. ஓ, சுந்தரருடைய வரலாற்றை சொல்லி அவர் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கும் பாடினதை சொல்லிவிட்டு அவரை திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பட்ட அடியார்களை எல்லாம் நாம் ஒன்று ஒன்றா சொல்லுகின்றோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுகின்றார். அதனால் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த புராணத்தை, தில்லைவாழ் அந்தனர் புராணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி திருமலை சிறப்புன்னு வச்சார். திருமலை சிறப்பில் சுந்தரமூர்த்தி சுவாமியோட சரித்திரத்தை வச்சார். அவர் எப்படி இங்கே பிறவி எடுத்து வரான்னு சொன்னார். பிறவி எடுத்து வந்து தடுத்தாட்கொண்ட புராணம்னு வச்சார். தடுத்தாட்கொண்ட புராணத்துலேருந்து புறப்பட்டு அவர் தில்லைக்கு வா
அப்படின்னு சாமி சொன்னோடனே தில்லைக்கு வந்தார். தில்லைக்கு வந்தோடனே திருவாரூருக்கு வான்னு சாமி சொன்னார். திருவாரூருக்கு வந்தோடனே திருவாரூரில் பரவினாச்சாரை பார்த்தா திருமணம் பண்ணி கொண்டார். திருமணம் பண்ணி கொண்டு வாழும் பொழுது ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது அங்கே அடியவர்களெல்லாம் வெற்றிருக்க அவர் சுவாமி அவர்களெல்லாம் மனத்தினாலே கொள்கையினால் நிறையுடைய அடியார் என்று வணங்கி கொண்டு சுவாமி சன்னதிக்கு போனார். அங்கே இருந்த விரண்மெண்டர் என்கின்ற நாயனார் அவரை பார்த்து வெறுத்தார். இப்படி என்ன வெறுக்கிறார்கள் உடனே அவர்களை போய் பாடுன்னு சொல்லி ஆரம்பித்து தில்லைவாழ்ந்தன மடியாருக்கும்படின்னு எடுத்து கொடுத்தார். அது வரைக்கும் தடுத்தார் கொண்ட புராணம்னு வச்சார். திருத்தொண்ட தொகை எழுந்த வரலாற்றை தொடக்கத்தில் பண்ணுறார். திருத்தொண்ட தொகை எழுந்த வரலாற்றை சொன்னதுக்கு பிறகு இந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பட்ட நாயன்மார்களுடைய விவரங்கள் ஒவ்வொன்றத்தையும் விரிவாக சொல்லுகின்றன ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் இந்த பெரிய புராணத்துக்கான கதை களம் நிகழுது. இப்போ சுந்தரமூர்த்தி சாமியோட கதை தானே. சுந்தரசாமி கதையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வருது. அவர் சொன்ன சுந்தரமூர்த்தி சாமி சொல்லக்கூடிய அவருடைய கதை. இப்போ என் கதை எழுதும்போது நான் பெரிய புராண வகுப்பு எடுத்த கதையை சேர்த்து தானே எழுதணும். அப்போ தானே என் கதையை யாரோ ஒருத்தருக்கு பண்ணி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். எழுதுறீங்களா? நல்லா எழுதுங்க. அதனால் அப்படி நம்ம ஒருத்தவங்க கதை சொல்லும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க எல்லாத்தையும் தானே சொல்லணும். அப்படி திருத்தொண்ட தொகை பாடுங்கும்போது திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய நாயன்மாரோட பெருமையை விரிக்கிறேன் என்று ஆரம்பித்தார். அப்படி தில்லை வாழ்ந்த நர்தமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லும் ஆமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழுசல் குன்றையான் விரண்மெண்டற்கடியேன் அல்லிமன் முள்ளையந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரின் அம்மானுக்காலே. சரித்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். இலை மலிந்த வேல் நம்பின்னு ஆரம்பிச்சிட்டார். இப்போ இடையில ஒருத்தவங்கள கதை ஏன் இப்போ நான் ஒரு ரஜினிகாந்த் படம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்த் முதல்ல தான் வந்தார் படத்தில். முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்தார் படத்தில். அதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் படம்னு வச்சுங்க. மீதி இருக்கிற 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்கு ரஜினிகாந்தே கிடையாது கதையில். நடந்தது பிறகு வேறு யாரோடைய கதையை காமிச்சிட்டான் படத்தில். கடைசியில் ஒரு காமெண்ட் மட்டும் ரஜினிகாந்த் வந்தார். இது ரஜினிகாந்த் படமா? கௌரவ வேடம் இல்லையா? தொடக்கத்தில் ஒரு 1/4 மணி நேரம் வந்தார், அப்புறம் கடைசியில் ஒரு 1/4 மணி நேரம் வந்தார். ரஜினிகாந்த் படமா அது? இல்லை. அப்போது எங்கே பார்த்தாலும் ரஜினிகாந்த் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த படம் அவருடைய படம்னு சொல்ல முடியும். அதே போல் திருத்தொண்ட தொகையை உள்ள நாயன்மார் சரித்திரத்தை சொல்லணும். ஆனால் இவர் காப்பிய நடையில் சுந்தரருடைய சரித்திரமாக பாட ஆரம்பித்தார் சேக்கரார் சாமி. இப்போ இடையில சுந்தரரையும் காமிச்சாகணும். ஆமாம் தானே? இல்லைன்னா சுந்தரருடைய கதை ஆகாது, வேறு யாருடைய கதையாகிடும். அதனால் சுந்தரரை இடையில சொல்கிறதுக்கு ஏற்ப ஒவ்வொரு சருக்கத்துடைய நிறைவில், அதாவது ஒவ்வொரு திருத்தொண்ட தொகை பாடலுடைய நிறைவிலையும் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன்னு வரக்கூடிய அந்த வரியை வைத்துக்கொண்டு சுந்தரருக்கு ஒரு பாட்டு வச்சார். அந்த இடத்துல ஒவ்வொரு சருக்க நிறையும் பொழுது ஒரு சுந்தரர் பாட்டு வச்சார். இதே மாதிரி தான் திருத்தொண்ட திருவந்தாதி அமைஞ்சிருக்கும். அங்கேயும் ஒரு சுந்தரர் பாட்டு இருக்கும் ஒவ்வொரு சருக்க நிறையும் பொழுதும். அதேமாதிரி பெரிய புராணத்தில் ஒரு சருக்க நிறைவில் ஒரு பாட்டு இருக்கும். அப்போ இடையில சுந்தரமூர்த்தி சொல்கிற மாதிரி ஆகுது. அப்பப்போ சுந்தரமூர்த்தி சாமி வந்துக்கிட்டார். இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார், இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார், இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது மாதிரி. அப்போது காப்பியத்திற்குரிய நடை திருத்தொண்ட தொகையிலே வைக்கப்பட்டது. இன்னொன்று, பின்னாடி பெரிய புராணம் பாடும் பொழுது சுந்தரருடைய வரலாற்றை சொல்லுகின்ற போக்கிலேயே தான் பெரிய புராணம் அமைக்கணும். அதுலேயும் சுந்தரருடைய சரித்திரத்தையும் சொல்லணும். ஏன்னா திருத்தொண்ட தொகை பாடும் பொழுது தன்னை ஒரு அடியாரை நினச்சி சாமி பாடலை, சுந்தரமூர்த்தி சாமி பாடினாரா? அப்படி பாடலை. அவர் ஏதோ சரித்திர நிறைவாக பண்ண நாயனார் யார்? நீலகண்ட பெரும்பால நாயனார். முதல்ல நீலகண்டத்தில் ஆரம்பித்து நீலகண்டத்தில் நிறைவு பண்ணார். தில்லைவாழ்ந்தன தொகையடியார். நீலகண்டத்தில் தொடங்கி மண்டிய சீர் மறைநாவல் என்ற ஒரு பூசல வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன்னு முடிச்சிட்டார். திருநீலகண்ட பாணனார்க்கடியன் அப்படின்னார். ரைட், எல்லாம் திருநீலகண்டமாக தான் தெரியுது. அதனால ஆமாம், இடையில ஒரு திருநீலகண்டம் வருது அதில். ஆமாம், செய்வினையம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம்னார். தீண்டப்பரா திருநீலகண்டம்னார். அதனால் நிறைவில் தன்னோட பற்றி சொல்லிக்கிறார். என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையின் இசைஞானி காவலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்னு நிறைவில் தன்னுடைய தாயையும் தந்தையும் தன்னையும் சொன்னார். இது பதிகத்தில் உள்ள நடை. சிவசிவா அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னான்? பதிகம் எப்படி நிறைய பாதியில் நின்றாதா பதிக பாட்டு? நீங்கள் அதை மாற்றி புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள்.
பாட்டில் அவர் தான் பாடியிருக்கார். இப்போ திருத்தொண்ட தொகையில் நிறைவில் மன்னியசீர் மறைநாவன் என்ற ஒரு பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன், இது ஒரு வரி. தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியன் திரீலகண்டத்து பணனார்க்கடியன், இது 2வது வரி. என்னவனாம் அரணடி அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன், இது 3வது வரி. அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூர் அம்மானுக்கு அன்பராவரை, இது 4வது வரி. ஒரு பாட்டு 4 வரி இருக்க வேணாமா இல்லையா? இந்த 4 வரியில் முதல் 2 வரி தான் நாயன்மாரை இவர் துதித்தது. திரிலகண்ட பாணரோட முடிஞ்சிருச்சு, இவர் நாயன்மாரை துதிச்சது. அதுக்கு பிறகு எப்போதும் பதிகங்களில் இவர் தாம் பேரை குதிக்கிற மாதிரி இந்த பதிகத்திலும் குறிக்கிறார். பல இடங்களில் இசைஞானி காதலன், இசைஞானி சிறுவன் அப்படின்னும், சடையனார் சிறுவன்னோ, சிங்கடி அப்பன்னு, வனப்பகை அப்பன்னு தன்னை குறிச்சிக்கிறது மாதிரி இந்த பாட்டில் தன்னுடைய தாய் தந்தை பேரை சொல்லி தன்னை குறிச்சிக்கிறார் சாமி. அவ்வளோ பதிகம் முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் மற்ற திருநகண்ட பணநாயனர் வரைக்கும் அடியேன்னு சொல்லி தாய் பேர் பட்டவன் சொல்லிட்டு முடிச்சிட்டார். அவ்வளோதான். பின்னாடி நம்பியாண்டார் நம்பிகள் வரும் பொழுது சுந்தரமூர்த்தி சாமி பாடின 60 நாயன்மார் தான், 60 பேர் ப்ளஸ் இவர் இவங்க 3 பேர் சேர்த்தா 63 பேர் வருவாங்க. 60 பேரை மட்டும் பாடாமல் இவர் இந்த 3 பேரையும் நாயன்மாராக சேர்க்கிறார். திருத்தொண்டர் திருவந்தாதியில் இசைஞானியாரையும் அவங்க அப்பா சடையனாரையும் சுந்தரமூர்த்தி சாமியும் நாயன்மாராக சேர்க்கிறார். அதனால் 63 ஆகுறாங்க. அதுக்கு பிரமாணம் திருத்தொண்ட தொகையில் இவங்க 3 பேர் இருக்கிறது. திருத்தொண்ட தொகையில் இப்போ அவங்க அப்பா பேர் அவங்க அம்மா பேர் நாயனார் பேர் இருக்குது இல்லையா, சுந்தரமூர்த்தி சாமி பேரும் இருக்குது. இப்போ இந்த பேர் இருக்கிறதுனால தான் அவரால் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பாட முடியும் நாயன்மாரா. திருத்தொண்டர் திருவந்தாதியில் இவர் சேர்த்தது உண்மை, இவங்க 3 பேரையும். ஆனால் அது கூட அவராக சேர்க்கல, இந்த பேர் அதில் இருக்குது, அதுக்கு பிரமாணம் அந்த பேர். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமி தங்களை என்ன பண்ணிக்கல, தங்கள் அப்பாவையோ தங்கள் அம்மாவையோ தன்னையோ நாயன்மாரை சேர்த்து பாடலை. தன் அப்பாவுக்கும் தன் அம்மாவுக்கும் பிறந்தனா அந்த 60 பேருக்கும் அடியேன் அப்படின்னு தான் சொல்லி பாடுறார் பாட்டில். அந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நம்பியாண்டார் நம்பிகள் பின்னாடி இந்த 3 பேரையும் சேர்த்து நாயன்மாரை 63 ஆக்கி விட்டார் அவர். அதனால தான் 72 ஆகுது. பதிகத்தில் எப்படி போக முடியும்? சுந்தரர் பாடினது 60 நாயன்மாரை தான். 60 + 9 தொகை, 60 தனியடியார் 9 தொகையடியார். நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரர் அவங்க அம்மா அப்பா 3 பேர் சேர்த்து 63 ஆக்குறார். அது அப்படியே நிலைச்சு போச்சு. 63 + 9 72 நாயன்மார் நமக்கு மொத்தம் இருக்கிறாங்க. இதுதான் கதை. இப்போ 72 பேரும் பெரிய புராணத்தில் பாடுறார் சாமி. விளக்க புரியுதுங்களா? இப்போ இந்த அமைப்பில் திருத்தொண்ட தொகை வைக்கும் பொழுது இந்த ஆர்டரில் ஏர்கோன் கலிக்காம நாயனரை முன்வைத்து கயிற்றறிவா நாயனரை பின்னாடி வச்சிருக்கிறார். ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சாமியோட சரிதம் வருகிறது, அவரை சந்திச்சிருக்கிறார். அதே போல் கயிற்றறிவார் நாயனருடைய சரிதத்தில் சுந்தரமூர்த்தி சாமியோட சரிதம் வருகிறது. இந்த ஆர்டரில் முன்ன பின்ன மாறி இருந்ததுன்னா வரலாறு சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி நடந்த காரியத்தை முன்னாடி சொல்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி நடந்த பின்னாடி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏர்கோன் நாயனாரை முன்னாடி பார்த்துட்டார். விளக்க புரியுதுங்களா? கயிற்றறிவார் நாயனரை பின்னாடி தான் பார்க்குறார். இப்போ கயிற்றறிவார் நாயனர் ஆர்டரில் முன்னாடி வந்திருந்தாருனாக்க அப்போது கயிற்றறிவாரோட சரித்திரத்தில் முன்னாடி சொல்லி முத்தியெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு பிறகு அவர் திருமணம் செய்து கொண்டது ஒட்டியூருக்கு போனதெல்லாம் பின்னாடி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் மாறி போயிடும். விளக்க புரியுதுங்களா? கண்டினியூஷன் இல்லாமல் போயிருக்கும் புராணத்தில். ஆனால் தெய்வீகமான அமைப்பில் ஏர்கோன் கலிக்காம நாயனாரை முன்னாடி வச்சு கயிற்றறிவாரை பின்னாடி வச்சு அழகாக அமைச்சிருக்கிறார் சாமி இந்த திருத்தொண்ட தொகை. இந்த நடையெல்லாம் அழகாக எடுத்து ஆராய்ச்சி பண்ண சேக்கரார் சாமி இந்த திருத்தொண்ட தொகையினுடைய நடையை அப்படியே மாற்றாமல் இந்த 63 நாயன்மார்களையும் 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் சேர்த்து அதில் சுந்தரமூர்த்தி சாமியுடைய நிறைவு, அவர் முத்திக்கு போகிற கதையும் முடித்து நிறைவு பண்ணுகின்றார். அப்படி தான் இந்த புராணம் ஆகுது. புரியுதுங்களா? அப்படி அப்பேற்பட்ட அந்த தெய்வீக அமைப்போடு அமைந்ததாக இந்த கார்கொண்ட கொடைகழற்றறிவார் என்ற அந்த வார்த்தை அமைந்ததுக்கு இத்தனை ஒரு பொருள் நயம் உள்ள விளங்கி தோன்றுகிறது. திருத்தொண்டர் திரு அந்தாதி இந்த பாட்டில் கையில் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கவங்க பாருங்கள், வச்சிடலாதவங்க கேளுங்க. 2 பாட்டு இருக்குது. மன்னர் வீரான் எதிர்வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர் வீரான் தமர் போல வருதலும் தான் வணங்க என்னர் வீரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் தன்னர் வீரான் கழறிற்று அறிவான் எனும் சேரலனே. சேரர்க்கு தென்னாவலர் பெருமார்க்கு சிவனளித்த பாரக்கடகரி முன்பு தன் பந்தி ஒளி வைத்த வீரர்க்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கு எனது உள்ளம் நன்று செய்தாய் இன்று தொண்டு பட்டே
அப்படியே 2 பாடலில் இந்த நாயனுடைய சரித்திரத்தை திருத்தொண்டர் திருவந்தாதியில் காண்பிக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். முதல்ல சொன்னது இவருடைய தனிப்பட்ட வரலாறு. 2வது சொல்கிறது இவர் சுந்தரரோடு சேர்ந்து நிகழ்த்திய வரலாறு இல்லையா? 2 பகுதியோடைய சரித்திரத்தில் இருக்குது. சுந்தரர் சந்திப்பதற்கு முன்பாகவே ஒரு பெருமை பெற்று தோன்றுகிறார். சுந்தரமூர்த்தியில் சேரமான் பெருமாள் நாயனார் சந்திப்பதற்கு முன்பாகவே மிகுந்த பெருமையோடு தோன்றியிருக்கிறார். பிறகு சுந்தரரை சந்தித்ததுக்கு பிறகு இன்னும் பல பெருமைகளை பெறுகிறார். அப்படி 2 பகுதியாக அவருடைய சரித்திரம் இருக்கிறதுனால 2 பாடலில் தனித்தனியாக எடுத்து காண்பிக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் அடியவர்களுக்கு அன்பு செய்கின்றார், திருவேடத்தை புகழ்கின்றார், சரியாதி தொண்டுகள் செய்கின்றார். இவர் ஒரு நாள் ஆனை மேலே ஏறி வரும் பொழுது, உலகத்தாழ்ற ராஜா இல்லையா, யானை மேலே வருகின்றார். வரும்பொழுது கீழே ஒரு வண்ணார் வருகின்றார். அது ஓர்மண் வெள்ளை நிறத்தில் இருக்குது. மண்ணை போட்டு தேய்ச்சி தான் அந்த காலத்தில் துணி துவைப்பாங்க. அந்த ஓர்மண்ணை ஏற்றி கொண்டு வந்தார். வரும்பொழுது மழை பாய்ஞ்சது, உடம்பெல்லாம் நனைஞ்சிச்சு. அதனால் உடம்பெல்லாம் அந்த வெள்ளை மண் கரைத்து கொண்டு இருக்கிறது. அது சொல்லுகின்றார். மன்னர் பீரான் எதிர் மன்னர் பீரான் என்பது சேரமான் பெருமாள் நாயனார். எதிர் வண்ணான் உடல் உவர் ஊரி நீரார் தன்னர் பிரான் தமர் போல வருதலும் அப்படின்னார். பிரான்னா இறைவன், தமர்னா நண்பர்னு அர்த்தம். வெரி குட். தமர்னா நண்பர், அவரோட அடியார், நெருக்கமான ஆள்னு அர்த்தம். உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு நந்தாமார் ஊரான் என்றான் நொடித்தான்பளை உத்தமனே அப்படின்னு பாட்டு. இறைவனுடைய அடியாரை போல வருகின்றார் வண்ணார். ஏன் உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்குது பார்க்குறது. எப்படி வெள்ளையானதுங்கிறது இங்கே ஆராய்ச்சி இல்லை. அப்போது நம்ம திருநீர் அப்போ அட்லீஸ்ட் திருநீரை பார்த்தா ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வெள்ளையாக இருந்தாலே ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கார். வித்தியாசம் தெரியுதா இல்லை? நமக்கும் அவருக்கும் வித்தியாசத்தை பார்த்துங்க. திருநீரை பார்த்தாலே ஆராய்ச்சி பண்ணாத சாமி தான் வந்திருக்காருன்னு நினச்சி வணங்கு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எங்கும். ஆனால் இவர் இது திருநீரா சுண்ணாம்பா அப்படின்னு கூட ஆராய்ச்சி பண்ணலை அவர். விளக்கு படிக்கிற நமக்கு நம்ம திருநீரை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுதான் நமக்குள்ள பெருமை. இப்போ விபதி தரிச்சிருக்கலாம் பார்த்தா இவங்க தீட்சையோட பண்ணியிருக்காங்களா, தீட்சை பண்ணாமல் பண்ணியிருக்காங்களா, எப்படி பூசிருக்காங்க, சின்னதாக பூசிருக்காங்க, பெருசாக வச்சுருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, குளிச்சுட்டு பூசினாங்களா, குளிக்காமல் பூசினாங்களா, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ இவர் தேவர் அவர் தேவர் என்று 2ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமையை பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ள கன்றாப்பூர் நடுவே காணலாமெனர் அப்புறம் சாமி. ஆனால் இவர் வந்திருக்கிறவர் வண்ணானவரால் தெரிஞ்சிக்க முடியல. தெரிஞ்சது மட்டும் என்ன தான் இருக்குது, அந்த வெள்ளை நிறம் மட்டும் தான் தெரிகிறது. தன்னர் பிரான் தமர் போல வருதலும் தான் வணங்க, யானை விட்டு இறங்கி ஓடி போய் வணங்குறார். என்னர் பிரான் அடிவண்ணான், வண்ணான் பயந்துக்கிட்டு ஓடுறான். அடியனை யாரென்று வணங்குவது? ராஜா பார்த்து வணங்கி ஒதுக்கிட்டு இருக்கான். ராஜா ஓடி வந்து, ராஜா எதுக்கு வந்துட்டு கீழே இறங்கி, பக்கத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் இருக்கான். ஓ நம்மளை பார்த்தா ராஜா வந்துட்டு இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. வந்து பார்த்தா பக்கத்தில் நிற்கிற வண்ணை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யானை எவ்வளோ பெரிய யானை மேலே எவ்வளோ பெரிய ராஜா வந்துட்டு இருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். வந்திருக்க ராஜா தன்னை நோக்கி தான் வரான். ஏன் நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்கார், சரி நமக்கு பின்னாடி யாராவது வரா பிள்ளைக்கு பார்க்குறாங்க. கிட்ட கையை கூட்டு வந்து நம்மள வந்து காலில் விழுந்து வணங்குறார். வண்ணானை பார்த்து நடுங்கிறான் வண்ணா. என்னர் பீரான், ஏன் என்ன வணங்குறீங்க? ராஜா பார்த்து கேட்குறான். அடிவண்ணான், குலத்துலேயும் தாழ்ச்சி, தொழிலையும் தாழ்ச்சி, உங்களுக்கு ரொம்ப அடிமை, உலகத்துக்கே ராஜா நீங்கள், என்ன நீங்கள் வணங்கலாமோ? என அடிச்சேரன் என்னும் தென்னர் பிரான். தென்னர் பிரான்னா, தென்னர் என்ற இந்த இடத்துல பொதுவாக பாண்டியராஜாக்களை குறிக்கும். இந்த இடத்துல தென்னர்னா தமிழர்கள்னு அர்த்தம், தென் திசையில் இருக்கிற எல்லாருக்கும்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கே ராஜான்னு அப்போ தென் திசையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரான். ஓ நீங்கள் வண்ணானா, சாரி தப்பா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சாரி யூ கேரி ஆன் அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம்ல. ராஜா சொல்லியிருக்கல தப்பா இல்லை, ஆனால் அப்பவும் வணங்குறார். வண்ணான்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அடிச்சேரன்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? அதை புராணத்தில் தான் பார்க்கணும். அது பாட்டில் இங்கே விளக்கம் இல்லை. விளக்கம் புரியுதா இல்லையா? என்னர் பீரான் அடிவண்ணான் என அப்படின்னு சொன்னார். அடிவண்ணானோடனே தெரிஞ்சிருக்கேன் எல்லாமே. அவர் விபூதி தரிக்கலை, அவர் திருவேடத்தில் இல்லை, எதுவுமே கிடையாது, தெரிஞ்சு போச்சு.
அப்போ அப்படியா, யூ கேரியான், வழியை பார்த்து நீ போய் என் வழியை பார்த்து நான் பண்ண போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்பவும் சாமி என்ன சொல்கிறாரு, அடிச்சேரன் சேர்த்து வணங்குறார். அப்போ அது என்ன காரணம் என்பதனை அங்கே பெரிய புராணத்தில் பார்க்க இருக்கிறோம். நம்ம தென்னர் வீரான் கழறிற்று அறிவான் எனும் சேரலனே. சேரலன் என்பது சேர ராஜா என்று தெரிகிறது, உலகத்துக்கு ராஜான்னு தெரிகிறது. அந்த எந்த ராஜான்னு தெரிகிறது, சேரராஜான்னு தெரிகிறது. தென்னர் வீரான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் ராஜான்னு தெரிகிறது. இது அவருடைய முதல் சரித்திரம், பூர்வ சரித்திரம் இருக்குது. ரெண்டாவது அவர் என்ன பண்ணார், சேரர்க்கு தென்னாவலர் பெருமார்க்கு சிவனளித்த பாரக் கடகரி முன்புதன் பந்தி இவுளி வைத்த வீரர்க்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கு எனது உள்ளம் நன்று செய்தாய் இன்று தொண்டு பட்டே. இந்த பாட்டில் நம்பியாண்ட நம்பிகள் நாயனாரை ஒன்றும் கும்பிடலை, தான் நெஞ்சத்தை பார்த்து வாழ்த்துறார். நெஞ்சமே, நீ சேரமான் பெருமாள் நாயனாரை அவருக்கு துண்டு செய்கின்றாயே, நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு வாழ்த்துறார். எப்பேற்பட்ட நாயனார் தெரியுமா, ஒரு உலகத்தில் உலக இன்பத்திற்காக சாமியை விடுறவங்களாம் பார்க்குறோம், சாமிக்காக உலகத்து இன்பத்தை விட்டுட்டு போகிறத இவருடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் என்பதை காட்டுகின்றார். இப்போ திடீர்னு சாமி நம்மளெல்லாம் தோன்றி முத்தி கொடுக்குறார் இல்லையா. இந்த வகுப்பு டீ பிரேக் விட்டோடனே முத்தி எல்லாருக்கும் அப்படின்னா உடனே மனசில் என்னென்ன தோணும் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இல்லை, முத்திக்கு போகணும்னா குறைந்தபட்சம் நம்மளை வீட்டில் உள்ளவங்க தேடுவாங்க, தேட மாட்டாங்க. அப்போ என்ன தான் நமக்கு இருக்குமா இருக்காதா? குறைந்தபட்சம் இருக்கும் இல்லையா. குறைந்தபட்சம் நம்ம அட்லீஸ்ட் நமக்கு வேண்டப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்துடுனா தான் நினைப்போம், தனியாக போக வேணான்னா தான் நம்ம நினைப்போம் இல்லையா. அவங்கள அழைச்சிட்டு வந்துடும் நினைப்போம். அந்தளவுக்கு பந்தபாசம் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு முத்தி கொடுக்குற சாமி அவங்களுக்கு கொடுப்பார், அவங்க எப்படியாவது கொடுத்துருவாருங்கிற புத்தி நமக்கு அப்பயே ஏற்பட போகிறது கிடையாது இல்லையா. நீ வான்னு சொல்லும்போது நம்ம தான் போகணும், இவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டோமான போய் அழைச்சிட்டு வந்துடுவோம், நான் போயிட்டுருக்கேன்னு சாமி விடுவார். இருப்போம் அதுக்குள்ள இல்லையா. வீட்டில் ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, என்ன எதுன்னு தெரிய போகிறது இல்லை, தேடுவாங்க. பிள்ளை தேடுவான், நாளைக்கு திங்கக்கிழமை சீக்கிரம் திங்கக்கிழமை வந்துடுறேன்ப்பா அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அப்பா எப்போ வருவேன்னு கேட்டுட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். திங்கக்கிழமை வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மெசேஜில் அவனுக்கிட்ட. திங்கக்கிழமை எதிர்பார்த்துட்டு இருப்பான். இப்போ நான் முத்திக்கு போனால் அவனை போய் யார் பார்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் எனக்கு தோணுமா தோணாதா? தோணணும் தோணாதான் நாம் தோன்றதால தான் இங்கே இருக்கிறோம். நம்மளாம் அப்போ இது தோணலைன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம் இல்லையா. அதனாலே நமக்கு தோணுங்கிறது பரவாயில்ல ஆகி போச்சு இதில் இல்லையா. இதெல்லாம் டைம் கொடுக்கூட ஏன் எதிர்பார்க்கறது. சேரர்க்கு தென்னாவலர் பெருமார்க்கு சிவனளித்த பாரக்கடகரி. சுந்தரமூர்த்தி சாமிக்கு என்னமோ மனசில் நினப்பு வந்துருச்சு. பின்னாடி சரித்திரத்தில் பார்ப்போம். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் சாமி பார்த்து. அப்படியா வான்ட்டார். உடனே நம்மளும் 10 தடவை சொல்லி பார்க்குறோம், 10 லட்சம் தடவை சொல்லி பார்த்தாச்சு சாமிக்கிட்ட. நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோன்னு தெரியும் சாமிக்கு நல்லாவே அவருக்கு இல்லையா. சும்மா நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் சாமிக்கு. அப்படின்றோம் இல்லையா. அப்போ வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமிக்கு யானை அனுப்பிவிட்டார், ஏறி வான்னார். அருளிப்பாடு ஏவல் என்று திருமால் வந்து நிற்கிறார், பிரம்மா வந்து நிற்கிறார் அழைச்சி போகிறதுக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளை. இவர் உடனே அப்போ கூட ஆனால் நினைக்கிறார், சுந்தரர் நம்பியே இல்லை சேரமான பெருமாள் நினைக்கிறார். அது புராணத்தில் இருக்க பின்னாடி பார்ப்போம். அது அடுத்த இதில் அந்த மலை வெள்ளாணை சிறுக்கத்தில் தான் வரப்போகுது. புறப்பட்டார். ஆனால் அவர் போனவுடனே அவருடைய பிரிவஞ்சி இவர் என்ன பண்ணுறாரு, உடனே இந்த உலகத்தை விட்டு கிளம்பணும், தன்னுடைய குதிரைக்கு சிவமந்திரத்தை ஓதி போகிறார். அதான் சொல்லுகிறார், பந்தி இவளி வைத்த வீரர்க்கு ஒரு பொருள் இருக்கு. சுந்தரருக்கு வானத்தில் ஆகாசத்தில் பறக்கக்கூடிய யானையை கொடுத்தது யார்? சாமி. இவருக்கு ஆகாசத்தில் பறக்கக்கூடிய குதிரையை கொடுத்தது யார்?
அவரே தான். இவர் தான் சிவமந்திரம் ஓதுறார். சாமியை ஓதி அனுப்பினார். சிவமந்திரம் ஓதுறாருனார். காதல் சிவமந்திரம் ஓதுனே குதிரை பறக்குது தானா. அப்போது அந்த அந்த யானை எப்பேற்பட்ட யானை, அதோடைய வேகத்தை யாராலையும் மிஞ்ச முடியாது. சிவபெருமான் அளித்த யானை இல்லையா? அவர் அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் உலகத்திலே உண்டு சார். அதுக்கு இன்னொரு சப்ஸ்டியூட் கிடையாது ஒன்று இல்லையா? இன்னொரு யானை கிடையாது போல். அது மாதிரி இன்னொன்று இருந்தாலாவது அட்லீஸ்ட் அதோடைய ஸ்பீடு என்னவாது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த யானையை போய் பீட் பண்ணி தாண்டி போயிட்டுருக்காரு இவர் குதிரையில். முன்னாடி போய் வளமாக வணங்கி வந்துக்கிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சாமியோடைய யானையை, சாமி கொடுத்த யானையை இவருடைய குதிரையில் போய் இவர் வளமாக வந்து முன்னாடி போகிறாருன்னா இந்த யானை, இந்த குதிரையுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்கிறார். பாரக்கடகரி முன்பு தன் பந்தி உளி வைத்த, தன்னுடைய குதிரையை அந்த யானைக்கு முன்னாடி வச்சவருங்கிறார். இல்லை முறிதலாலே சொல்கிறது. வீரர்க்கு, வீரர்னா வீரம் என்ன? முக்தி, சிவபக்தி, அதான் வீரம். வீரம் எம்மால் விளம்பும் தகையதோ. பந்தினா வரிசையில் நிற்கக்கூடிய, லாயத்தில் கட்டியிருக்கக்கூடியதாகிய குதிரைன்னு அர்த்தம். லாயத்தை சேர்ந்த குதிரை அப்படின்னு அர்த்தம். குதிரையினுடைய இயல்பை சொல்கிறார். கொள்ளை விடையே எரியும்போம். கொள்ளைனா கொள்ளையில் மேலே மாடுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது மாதிரி இவளினா குதிரை. நருளி இவளி நரித்திரல் ஆக்கி வைத்தான், பாணருக்கு பவளி உரைத்தான் அப்படின்னு வருதுலே. இதில் பண்டாரமணி பண்டார கலித்துறையில் வருவேன். கவளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மைகளேன்னு பார்த்தீங்கன்னா வரிசைன்னு அர்த்தம். வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கு எத்தனை மனைவி தெரியுமா நாயனாருக்கு? எத்தனைன்னு தெரியாது, ஆனால் ஒன்று கிடையாது. அது சொல்லிடுறேன். 2-3 மனைவி நாயனாருக்கு. ஏன்னா ராஜா இல்லையா? ராஜாக்களோட மனைவினை தொடர்பு உண்டு. சேர ராஜாக்களும் சோழ ராஜாக்களுக்கு மாமன் மச்சான் உறவு தெரியுமா? சோழர்கள் பொண்ணு வந்து சேர குளத்தில் எடுப்பாங்க நிறையா. அதேமாரி சேரர்கள் சோழ குளத்தில் பொண்ணு எடுத்துப்பாங்க. மாமன் மச்சான் உறவு. அது மனைவினை தொடர்புன்னு உண்டு. சிற்றரசர்களுடைய பெண்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படி உண்டு மனைவினை தொடர்புன்னு ஒன்று உண்டு. அதில் வென்றி கருப்புவில் 2-3 மனைவி. ரொம்ப எல்லாருமே ராணிகள் எப்படி இருப்பாங்கல்லாம், உலக அழகிகள். எல்லோரும் சாதாரணம் கிடையாது. நாயனார் மேலே அப்படி உயிராக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்கிற கீழ்ச்சோக்கட்டை தாண்ட மாட்டாங்க. அப்படி தான் அவர் மேலே காதலாக இருக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் நினச்சி பார்த்தாரா? இவர் மனைவி நினச்சி பார்த்தாரா? அவங்க மீது இருக்கக்கூடிய விருப்பத்தை நினச்சி பார்த்தாரா? நினச்சி பார்க்கல. எதை நினச்சார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை விட்டுட்டு போகிறாரே அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சார் இல்லையா? அதனால் தன்னுடைய காமத்தை வென்றவர் என்று காண்பிக்கிறார். வென்றி கருப்புவில் வீரன், அது யாரு? காமன். வென்றி கருப்பு, கருப்பு கருப்புனா கரும்பு, வலித்தல் விகாரம்னு பேர். கரும்புங்கிறது கருப்புனா இருக்கு. வென்றி கருப்புவில், அது என்னங்க வென்றி கருப்புவில்? அந்த வில்லை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆமாம் தானே? ஒரு தடவை அந்த பானத்தை விட்டு நம்ம மேலே அடிச்சுட்டான்னு வச்சுங்க, க்ளோஸ். நம்ம அவ்வளோதான். காமத்தை உற்பத்தி பண்ணி அவன் அடித்தான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏதோ இங்கே எவ்வளோ பெரிய ஒசக்காக இருந்தாலும் கீழே இறங்கிட வேண்டியதான் இல்லையா? வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட, அப்படி மன்மதனை வெற்றி கொண்டவராக இருக்கக்கூடிய சூரர்க்கு. சூரன்னா ஆண்மையுடையவன் அர்த்தம். என்ன ஆண்மை? ஆம்பளைங்கிறது எதை காமிக்கிறது, எதில் அர்த்தம்? சிவபெருமான் மீது பக்தி வைத்தா ஆண்மையுடையவன் அர்த்தங்கிறார் இந்த இடத்துல உரை ஆசிரியர் சொல்லுகிறார். சூரன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்மையுடையவன். சிவபெருமான் மீது பக்தி வச்சா ஆண்மையுடையவன். சூரர்க்கு எனது உள்ளம் தொண்டுபட்டே நன்று செய்தாய் இன்று. பாட்டை மாற்றணும். எனது உள்ளம் நன்று செய்தாய் இன்று தொண்டுபட்டேன்னு பாட்டில் இருக்கு. எனது உள்ளம் தொண்டுபட்டே நன்று செய்தாய் இன்று. அவருக்கு தொண்டு செய்து நன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி 2 பாடலில் இந்த கழற்றிவார் நாயனுடைய சரித்திரத்தை நம்பியாண்ட நம்பிகள் திருத்தொண்ட திருவந்தாதியில் காமிச்சாங்க. இதில் சந்தேகம் இருக்கா? புரியுதில் என்ன சொல்கிறோம்னு. அடுத்தது பெரிய புராணத்தில் இந்த பாட்டை எப்படி சொல்லுகின்றார், நாயனுடைய புராணத்தை எப்படி தொடங்குகின்றார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த நாயன்மாருடைய புராணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 174 பாட்டு இருக்குது, 175 பாட்டு இருக்குது.